நீங்க இதுவரைக்கும் இந்த 4 வருஷமா நேரடி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க மைக்கு நீட்டினாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றோம் நானு. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுல எனக்கு எந்த ஆனா இந்த நேரத்தில் இது உட்கட்சி விவகாரம் போது எங்களுடைய இயக்க தலைமை நிர்வாகிகள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த நேரத்தில் என்னுடைய என்ன காரணங்கள்ங்கிறது என்னுடைய அறிக்கையில தெளிவா இருக்கு. இது இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு அந்த நிர்வாக கூட்டம் நடக்கும்போது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலரோட பிரதிபலிப்பு, கட்சியில் இருக்கிற கடைநிலை தொண்டன், ஒன்றிய செயலர், கிளை செயலர், பகுதி செயலர், கட்சியுடைய அந்த அடிமட்ட தொண்டர்ல இருந்து நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் பிரதிபலிக்க போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அது நாளைக்கு நிர்வாக கூட்டத்தில், கழக கூட்டத்தில் தெரிய போகுது. அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர முடியாது காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் பத்திரிகை தொழில் நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்து பல பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல கூடாதுன்னு கிடையாது. ஆனா இயக்கம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் என்னுடைய முடிவு, கட்சியோட முடிவு, என்னுடைய முடிவு. நானும் இந்த பதவியில் இருக்கேன். இந்த பதவியில் இருக்க போய் தானே இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் வருது. நான் ஒரு தொண்டனாகவும், நான் ஒரு திருச்சி தொகுதி மக்கள், அது பொதுமக்கள் முடிவு பண்ணி என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க. அரசியல் வாழ்க்கையில இது ஒரு சகஜமான விஷயம். இதை எதிர்கொள்ளாமல் நீங்க ராஜினாமா செய்வது இல்ல. இது எப்படின்னா, என்னால கட்சி தலைமைக்கும் இயக்கத்துக்கும் இது பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். நான் ஒரு தனிநபருடைய இதனால இந்த இயக்கத்தையும் தலைமையை களங்கப்படுத்துற, எப்படி எல்லாம் களங்கப்படுத்துற உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதனால எனக்கு என்னால இந்த பிரச்சனை வேண்டாம் நான் பாக்குறேன். தொடர்ந்து நான் இயக்க தொண்டராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நான் என்னைக்கும் தொண்டர்கள் கட்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க நான் சொல்லியிருக்கிறேன். நான் இது தலைவர்கள்கிட்டயும் மத்த அவைத்தலைவர், பொருளாதார முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னைக்கு உங்களோட நான் பணியாற்றுவேன். நீங்க இதனால இந்த பிரச்சனை வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தனிநபரால் கட்சிக்கு தலைமைக்கு களங்கம் வரும்போது அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு நீங்க ராஜினாமா இல்ல. இது பொது வழியில இது நான் இந்த இயக்கத்துக்கு வரும்போதே என்னை கூப்பிடும் பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பல இயக்கத்தோழர் கூப்பிடும் போதும் எனக்கு விருப்பம் கிடையாது. தலைவருக்கும் இந்த கட்சிக்கும் தேவையில்லாத ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிர்பந்தத்தினால நான் வந்திருக்கிறேன். நிர்பந்தத்தினாலையும் கட்சிக்காரங்களுடைய என்னுடைய அரசியல் பயணம் பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு உடம்பு முடியாதுங்கும் போது, பயணிக்கும் போது அது ஒரு நிபந்தனையற்ற அந்த அன்புங்கிற நான் பார்க்கும்போது செய்யும்போது அவங்களுடைய அழைப்புல வந்தனால, அது கூட தேர்தல் அரசியல் வேண்டாம்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இயக்கத்தோழர் ரகுராமனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நிர்வாக குழு நடக்கும்போது இந்த வாய்ப்பை வேற யாருக்கா கொடுங்க, எனக்கு வேண்டாம், தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு மருத்துவமே அன்னைக்கு அத்தனை பேர் நிர்வாக குழு அத்தனை பேர் என்ன வலுக்கட்டாயம் நிக்க சொன்ன. அதுக்கப்புறம் அந்த இயக்க தலைமையுடைய கட்டளை ஏற்று நான் அதுக்கப்புறம் பண்ண, நீங்களே பார்த்துப்பீங்க, பத்திரிகையாளர் நீங்க பாக்குறீங்க, என்னுடைய பணிகளை பாக்குறீங்க. எனக்கு எங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் கடந்த ஒரு நல்ல எம்பி. நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்க பின்னால இருக்கக்கூடிய கூட்டம் அதிகம், நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த தனிநபர் பின்னாடி எதுவும் கிடையாது. அப்படிங்கிறப்போ நீங்க எடுத்தது சரி. தலைவர் வைக்கோ பொறுத்த உங்களுக்கு அதாவது அதிக ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் பார்த்தீங்கன்னா எங்க இயக்கம் தான். தலைவரை பத்தி 4 பேர் பதிவு போட்டாலுமே அதை கடந்து செல்கின்ற இயக்கம். அவ்வளவு தூரம் இங்க அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கு, சில சீர்கேடுகளுக்கு காரணமா இருக்கு இந்த இயக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மை செயலரா அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு பல பிரச்சனைகள். அடுத்து இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் அதாவது நான் இந்த 7 வருஷத்துக்கு நான் வரும்போது இந்த இயக்கம் எப்படி இருந்தது அது எல்லா இயக்க தோழல் தெரியும். இப்பயும் நாங்க அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பேரும் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். ஒரு கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க ராஜினாமா இல்ல. நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தொழில் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்னால் இந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்து, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதுல நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அதுல மாத்திக்க முடியாது நான் சொல்லியிருக்கேன். தலைவர் வெயிட் பண்ண நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசவே இல்லை. அவைத்தலைவர், பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட மாத்திரம் நான் பேசியிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.